வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடக்கவுள்ள குருப்பெயர்ச்சி தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்கிருக்கு அப்படிங்கிறத இன்றைய பதிவில் போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கான குருப்பெயர்ச்சி பலனாக இந்த பதிவு நாம் பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் போராடும் நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்பேற்பட்ட குரு பகவான் அறிவுக்கெல்லாம் அதிபதியான குரு பகவான், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான், ஞானத்திற்கெல்லாம் அதிபதியான குரு பகவானுடைய பயிற்சியானது இந்த வருஷம் 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கிறதுக்கு. இந்த குரு பயிற்சியில் தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன், பரிகாரம், செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் பார்க்குறோம். இந்த 2026 குருப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி பொறுத்த வரைக்கும் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது. அதே மாதிரி நிழல் கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு அதனுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது. அதாவது 18 மாதத்துக்கு ஒரு முறை நடக்குது. குருப்பெயர்ச்சி 12 மாதங்களுக்கு ஒரு முறை அப்படிங்கிறது நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. அந்த நிகழ்வு தான் நடக்குது. இப்போ முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில், தனி மனிதனுடைய ஜாதகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இந்த கிரகங்கள் இருக்குது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி தனுசு வீட்டில் உச்சகுருவாக அமரக்கூடிய குரு பகவான் 3 மாதம் அதிசாரமாக இருந்து மீண்டும் தனுசு ராசிக்கு அவர் வராரு. இந்த பயிற்சி ஒரு அதிசார குரு பயிற்சியாக எப்படின்னு இருந்தாலுமே முதல்ல உச்ச நிலையை அடையக்கூடிய குரு பகவான் பிறகு நட்பு நிலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை அடைந்து பெரும்பாலும் ஒரு மிகப்பெரிய நன்மையை தனுசு ராசி கொடுத்துருக்காரு. இந்த குருப்பெயர்ச்சியில் தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய என்ன நன்மைகள் அப்படிங்கிறதையுமே எதில் நாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்குறோம். இதில் கவனம் அப்படிங்கிறத தாண்டி மிகப்பெரிய நன்மை என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பதிவு அந்த பதிவு இருக்குது. தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு இதுவரை 7ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது 8ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும். அதிர்ஷ்டம் மட்டும் இல்லை, எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத பண வரவு அப்படின்னு வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மன நிறைவான சில நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். பெரிய லெவலில் ஜெயிச்சிருன்னு சொல்லி எதையெல்லாம் செஞ்சு நம்ம அது ஃபெயிலியர் ஆச்சோ அப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த குருப்பெயர்ச்சி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு அமையுங்க. இதில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்ஸு, ட்ராவலிங் இதெல்லாம் பார்க்குற போது 8ஆம் வீடு மற்றும் 10ஆம் வீடுகளுக்கு ஒரு நட்பு கிரகமான நல்ல கிரகமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நீங்கள் வெளிநாடு போகணும், வெளி ஊர் போகணும், அட்லீஸ்ட் வெளி மாநிலமாவது சென்று உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், அல்லது அங்கேருந்து ஒரு ஆர்டர்களை கொண்டு உங்களுடைய கம்பெனியை, உங்கள் பிஸ்னஸை நீங்கள் நல்ல நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்கும். வெளிநாட்டில் போய் நான் வெளிநாட்டு குடிமகனாக மாறணும், அல்லது வெளி மாநிலத்தில் போய் செட்டில் ஆகணும், இல்லை வெளியூரில் போய் நான் இடமாற்றம் செஞ்சுட்டு போய் அங்கே வீடு, பிஸ்னஸ்ஸு எல்லாத்தையும் அங்கே மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலம், இந்த குருப்பெயர்ச்சி ஒரு நல்ல காலமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வெளிநாடு, வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்குமே நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். அங்கே நல்ல வேலை கிடைப்பது, வேலையில் பார்த்திங்கன்னா உயர்வு கிடைக்கிறது, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே பார்த்திங்கன்னா புதுசாக வீடு வாங்குறது, பிஸ்னஸுக்கு தேவையான இடம் வாங்கி அங்கே அந்த உங்கள் பிஸ்னஸை அமைத்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வது இதெல்லாமே இருக்கும். இது போக நிம்மதியான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே இருக்கும். உங்களை சுற்றி எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய காலமே இருக்கும். முக்கியமாக வாகன மாற்றங்கள் நடப்பது, அடகு வைத்த நகை, அடகு வைத்த வீடு, தோட்டம், இடம் இது எல்லாம் இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். இது வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான அபரிமிதமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானாக இந்த குரு பகவான் 8ஆம் வீட்டில் அமர்றாரு. குரு பகவான் 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. குரு பார்க்க ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும். அதாவது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லி பார்க்கும். இது கொஞ்சம் அலைச்சலான சுச்சுவேஷனை இருந்தாலுமே கொஞ்சம் எந்தளவுக்கு நம்ம கடினமாக உழைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நம்ம நினைப்போம் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ரொம்ப அலைச்சலாக இருக்குது,
ரொம்ப வந்து சலுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யோசிப்போம். ஆனால் பண வரவு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது புராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறையாவே இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல எதை தொலைச்சிங்களோ அதை வந்து திரும்ப சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை குரு பகவான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க, ஆன்லைன் சார்ந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை புராடம் நட்சத்திர நண்பர்களுக்கும் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். நீங்கள் ஆன்லைன் ப்ளஸ்ஸு ஷேர் மார்க்கெட் இதில் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருங்க. வருமானம் நல்லா இருந்தாலுமே ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது அது மீண்டும் சிக்கலை கொடுக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் கொஞ்சம் தெளிவாக உஷாராக இருக்க வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்கும். ஆனால் வருமானங்கள் அப்படிங்கிறது அபரிமிதமான சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய யோகத்தை குரு பகவான் வந்து நமக்கு தராரு. இதில் வந்து கவனம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் நமக்கு என்ன வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்மளுக்கு என்ன லாபம் வந்துட்டுருக்கு, என்ன சம்பளம் வந்துட்டுருக்கு, என்ன வருமானம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத தாண்டி, இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பண வரவை தாண்டி இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 15, 20 மடங்கு அதிகமான ஒரு பண வரவு, வருமானத்திற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது, நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது குரு பகவான் இந்த மாற்றம் அடையும் போது அல்லது அடையிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா, தெய்வ நம்பிக்கை சார்ந்து, இந்த பூஜை புனஸ்காரம் சார்ந்து ஒரு ஆர்வம் போகிறது. அதாவது கோயில் பரிகாரம் செய்வது, அதாவது மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது, ஆன்மீகம் சார்ந்து இந்த மாதிரியான வேலையை செய்வதற்கு ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும். இதன் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கிற மாதிரியான அமைப்பு தான் அந்த காலம் இருக்குது. எதிர்பாராத பழைய நண்பர்களை சந்திப்பது, அதேபோல் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவது, பிரிந்த குழந்தைகள் ஒன்று சேருவது, நண்பர்கள் ஒன்று சேருவது, தொழில் கூட்டாளிகள் மீண்டும் இணைவது அப்படின்னு சொல்லி லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய காலமாக இந்த குரு பெயர்ச்சி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு நல்ல சாதகமான காலமாகவும், புதிதாக ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இணைவதற்கான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்ப வருமானம் நல்லா இருக்குது, பணவரவு நல்லா இருக்கும். உங்களுடைய பொருளாதாரம் மற்றும் நிதிநிலையில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை கண்கூடாக காண முடியும். எந்த ஒரு வேலையை நீங்கள் செஞ்சாலுமே அந்த வேலை வந்து பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாகவும், சுருக்கமாக சொன்னால் நீங்கள் எதை தொட்டாலுமே அது பெரிய அளவில் ஜெயமாகக்கூடிய, தொட்டதை துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரமாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். பிஸ்னஸ்ஸு, வேலைக்கு போகிற இடம், நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற பிஸ்னஸ்ஸு, அதே மாதிரி படிப்பு, வியாபாரம் இதெல்லாமே நல்லாயிருக்கும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றமும், இப்போ எழுதியிருக்கிற தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண் கிடைத்து ஒரு நல்ல காலேஜ் கிடைப்பதும், நல்ல படிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுவதும், நீங்கள் எழுதக்கூடிய போட்டித் தேர்வில் ஒரு நல்ல வெற்றி வாய்ப்போடு நீங்கள் அரசு உத்தியோகத்துக்கோ அல்லது அதற்கு இணையான ப்ரைவேட்டில் வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குது. சகோதரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்னதாக உடல் உஷ்ணம், மூட்டு வலி இந்த மாதிரி ஆரோக்கியம் சார்ந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே பெரிய வெற்றிகளை கொடுக்கும். அப்படிங்கிறத தாண்டி புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, புதுசாக வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணுவது, அதே நேரத்தில் வந்து புதிதாக கடை வைப்பது, புதிய வண்டி வாகனம் வாங்குவது, குடும்பத்திற்கு உங்களால் ஒரு பெரிய உதவி பணம் மூலியமாகவோ அல்லது வந்து பிஸ்னஸ் ரீதியாகவோ உங்களுக்கான பணிச்சுமை அப்படிங்கிறது அதிகமாகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா, வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து அல்லது உங்களால் இயன்ற அன்னதானம் செய்து குரு பகவான் வழிபாடு செய்யும்போது சகோதரிகளுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலமும் இந்த காலம் இருக்கும். மாணவர்களுக்கு லட்சுமி கைகிரிவர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய மாற்றம், நன்மை அப்படிங்கிறது உண்டாகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் முன்னேற்றத்தோடு வெற்றிகளும் சேர்ந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயிற்சியாக தனுசு ராசி புராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்பிக்கையோடு இந்த காலத்தை நாம் ஆரம்பிக்கும்போது இந்த குரு பயிற்சி இன்னும் பெரிய பல மடங்கு நன்மைகளையும் வெற்றிகளையும் வருமானத்தையும் குடும்ப நிம்மதியும் ஆரோக்கியத்தில் மேம்பாட்டையும் கொடுக்கும். அப்படிங்கிறனால இந்த காலம் வந்து தனுசு ராசி புராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு அதி அற்புதமான காலம்னு சொல்லலாம். சுயஜாதகத்தில் குரு பகவானுடைய நிலை சரியில்லை அல்லது நம்மளுக்கு பெரிய மாற்றம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய புராடம் நட்சத்திர நண்பர்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு செய்வதும், உங்களால் இயன்ற அளவு மஞ்சள் நிற உணவுகளை ஆதரவற்றோருக்கு தானமாக வழங்குவது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். ஆதரவற்றோருக்கும், மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும், தூய்மை பணியாளர்களுக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை செய்வது இறைவனுக்கு செய்யும் தொண்டாக மாறும். அப்படிங்கிறனால வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது மிகப்பெரிய நன்மைகளும் மாற்றங்களும்
நல்ல செய்திகளும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நண்பர்கள், இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். இந்த குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நல்ல எதிர்காலத்திற்கான இறைவன் தரக்கூடிய மற்றும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல செய்தியோடு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நண்பர்கள், இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்போது பழைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து, பழைய பணப்பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கை அப்படிங்கிறது சுபிட்சமாக மாறும். நண்பர்களே, இந்த பதிவு இந்த ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய குருப்பெயர்ச்சிக்கான பலனாக, போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான பலனாக நாம் பார்த்தோம். இந்த பதிவு ஒரு பொது பலன் அப்படின்னாலுமே, என்னதான் நியரஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாலுமே, குருப்பெயர்ச்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, பரிகாரம், முக்கியமான வேலை அப்படிங்கிறத உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிட்டு பண்ணும்போது இன்னும் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். அப்படிங்கிறனால சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க. இந்த பதிவு போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சிக்கான ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ள பதிவாகவும், என்ன நடக்கிறதுக்கு இந்த குருப்பெயர்ச்சியில் அப்படின்னு ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய பதிவாக இருந்துக்கு நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. பதிவுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.